எதுவுமே செய்ய முடியாதா சார்? தேர்தல் ஆணையங்கிறது எப்படின்னா, இப்போ அந்த கேம்பிரிட்ஜ், லண்டன், அமெரிக்கா பல யூனிவர்சிட்டியில் போய் பல சட்டங்கள் பயின்று மிகப்பெரிய பேரிஸ்டர் பேரட்லா இப்படிலாம் கற்றுக்கிட்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் உட்பட பல சட்ட வல்லுநர்களால் வரையறுக்கப்பட்ட சட்டம் அமைத்து கொடுக்கப்பட்டது தான் பாராளுமன்றத்தில் இருக்கிற நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம். அதை எல்லாத்தையும் பஞ்சராக்கிற மாதிரி இந்த படிக்காத தற்குறிகள், இந்த முண்டங்கள், இந்த ஜந்துக்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம மெஜாரிட்டி இல்லைங்கிற ஒரே காரணம் இவிஎம் மூலம் வந்து உட்காந்துக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் ஆவேசமாக பேசுகிறாங்க. மம்தா பானர்ஜியோட கட்சியில் இருந்து பேசுகிறாங்க, காங்கிரஸில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னும் பல எம்பிக்கள் வந்து பயங்கரமாக நாக்க பிடிங்கிட்டு சாவர மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்க தலையில் கை வச்சுக்கிட்டு ரியாக்ஷன் பண்ணுறாங்க, கேவலப்படுறாங்க, அசிங்கப்படுத்தப்படுறாங்க இந்த ஆளுங்கட்சியினர். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அவங்க 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டதுன்னு அந்த அம்மா முர்மு ஒன்று உட்காந்துருக்குது, கையெழுத்து போட்டுறாங்க, அவ்வளோதான் பாஸ். பல சட்டங்களை திருத்திக்கிறாங்க. தேர்தல் ஆணையர் எதிராக என்ன பண்ணாலும் கொலை பண்ணாலும் ஒன்றும் இல்லைன்னு சட்டத்தை திருத்தி வச்சுக்கிட்டா இது என்ன ஜனநாயகம்? இது எதிர்த்து போராடணுமா இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் இந்தியா முழுமைக்கும் நடக்கும். ஒரு ஜன்சி போராட்டம் மாதிரி இது மிகப்பெரிய விரைவில் மிக வேகமாக உருவெடுக்கும். இது இப்படியே விட்டால் முடியாது. 2029 வரைக்கும்லாம் இந்த ஆட்சியை விட்டால் அவ்வளோதான், செத்து சுண்ணாம்பாய் நீங்களும் நானும் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம். பிச்சை எடுத்துகிட்டு பாத்திரத்தை தூக்கிட்டு எங்கேயாவது போக வேண்டியது தான். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது அநியாயக்கார ஆட்சி. நியாயமாக இந்த மக்கள் ஓட்டு போட்டு வந்திருந்தாங்கன்னா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இது ஏமாத்துக்கார அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் தெரியல. தமிழ்நாடோட மொத்த வரை வாக்காளர்கள்லாம் இப்போ தெரியும். 1 கோடி தூக்கிட்டான்னா என்ன இது? என்ன ஓட்டை தூக்கிறதுக்கு தான் நீங்கள் வர்றீங்களா? அது இவனோட உரிமை. நீ எப்படி தூக்கலாம்? நீ இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறவங்களாம் தூக்கிட்டு அவங்களுக்கு நீ ஓட்டு போடுற ஆளுகளை அவனாக கொண்டு வந்து சேர்ப்பான். இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது, பாச்சா பழிக்காது. டப்பா டான்ஸ் ஆடிடும், துண்டை காணா துணியை காணான்னு விரட்டிடுவோம். மக்கள் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. உங்கள் ராவன் டிவி முழு வீடியோவை பாருங்கள், லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.